அதிமுகவை பத்தி ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருக்காங்க, பொன்னையன் அவர்கள் பேசியிருக்காங்க, டிடிவி தினகரன் அவர்கள் பேசியிருக்காங்க. அதே மாதிரி சசிகலா அவர்கள் போயஸ் தோட்டத்திலிருந்து பேசியிருக்காங்க. போயஸ் தோட்டமா? அப்ப அவங்க கைப்பற்றிட்டாங்களா அதை? இல்ல அவங்க பக்கத்துல ஒரு புது வீடு கட்டியிருந்தாங்களா, அந்த இடத்துல வந்து பேசியிருக்காங்க அதிமுகவை பத்தி. அப்போ அவங்களுடைய என்ட்ரி வந்து வேற லெவல்ல இருந்திருக்கு. வாய்ஸ் கொடுக்கும் போதே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் நாளைய முதலமைச்சர் அப்படின்னு சசிகலா அவர்களே பார்த்து பிரமிச்சு போற அளவு அங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்ன ஹைலைட் அப்படின்னா, யாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடா கேக்குது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி. இல்ல யாரோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நாளைய முதல்வர் கழக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாம் வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க என்னன்னா எல்லாருமே வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா, சசிகலா அவர்களுக்கு மொத்தமா பார்க்கும்போது பெண்களினுடைய ஆதரவு கொஞ்சம் கூடுதலா இருக்கு போலவே. 1 2 3 4 ஆமா 4 பெண்களுடைய ஆதரவு இருக்கு. சசிகலா அவர்கள் ஓப்பனிங்கே ஆளும் கட்சியை அட்டாக் பண்ணி தான் பேசுறாங்க. கொடநாடு பிரச்சனைன்னு யாருங்க சொல்லிட்டு இருக்கா? யாரு சொல்றா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்றாங்க. தேர்தல் கொடநாடுன்னு வருது பேச்சு. அத சொல்றது யாரு? ஒரு புள்ள ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அந்த கேஸ ஏன் அவர் நடத்த மாட்டாரு? நடத்த வேண்டியதுதான் அந்த கேஸ. அதுல யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்க ஆக்ஷன் எடுங்க, அது யாரா இருந்தாலும். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? இவங்க இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றத பார்த்தா யாரையோ பொடி வச்சு சொல்ற மாதிரியே இருக்கு. இருக்கும் நீங்க பழைய கதையை பேசிக்கிட்டு போறீங்க. எவ்வளவு அன்னைக்கு நீங்க அதை வச்சுக்கிட்டு ஓட்டுவீங்கிறத நான் பார்க்க தானே போறேன். இப்ப வந்து ஒருத்தங்க அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க, பயங்கரமான ஓப்பனிங் எல்லாம் இருக்கு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஆளும் கட்சியில இருக்கிறவங்கள அட்டாக் பண்றது, அவங்க மேல விமர்சனம் எல்லாம் வைக்கிறது தான். ஆமா, எதிர்கட்சி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு யார் ஆப்போனண்டா இருக்காங்களோ அவங்கள தான் தாக்கணும். பக்கத்துல இருக்கிறவங்களே தாக்கணும், அப்புறம் இவங்களுக்கு வேல்யூ எல்லாம் போயிரும்ல. ஆனா சசிகலா அவர்கள் கரெக்டா ஆளும் கட்சியை அட்டாக் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசாங்கம் சரியா நடக்கலைங்கிறத நான் ஓப்பனா குற்றச்சாட்டாவே நான் வைப்பேன். அதற்கு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் மத்தவங்க எல்லாம் மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்களா? இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்காங்க, அதனால ஓப்பனா ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்ல, அதுக்காக வச்சிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரல, ரொம்ப நாளா இருக்காங்க, இப்பதான் வந்து வெளியே வந்திருக்காங்க. இப்ப இவங்க எந்த கட்சியில் இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. ஆனா அதிமுகவோட ஒருங்கிணைப்பு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதிமுகவோட ஒருங்கிணைப்பை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. உங்ககிட்ட தாங்க நாங்க சொல்லல. ஆமா, நிறைய பேரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா உங்ககிட்ட சொல்லல. நிறைய பேரை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் இன்னும் சொல்லல, அவ்வளவுதான். ஆமா 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 அப்ப சசிகலா அவர்கள் அதிமுகவை ஒருங்கிணைச்சிருவாங்களா? எல்லாத்தையுமே பார்க்கத்தானே போறீங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறது பத்தி ஏதாவது சொல்லிருக்காங்களா? அதையும் நீங்க பார்க்கத்தானே போறீங்க. எங்க எதை கேட்டாலும் பார்க்க தான் போறேன்னா என்னங்க? அப்படிதானே அவங்களும் சொல்றாங்க. நீங்க பார்க்க தானங்க போறீங்க, பாருங்க, ஆட்சி அமைக்கிறத பாருங்க. இதுக்கு இடையில எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசும்போது டென்ஷன் ஆயிட்டாங்க. இப்ப வந்து நம்ம இயக்கத்துல நான் முதல் கேள்விப்படுறேன், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் வந்து தனி அமைப்பு வச்சுக்கிட்டு நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம், அதுல நம்ம ஒன்றும் தலையிட போறதில்லை. நான் ஒருவேளை ஜாதி பார்த்திருந்தேன்னா இந்த கட்சியும் ஆட்சியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கொடுத்துருப்பனா அப்படிங்கிறாங்க. எங்க போறப்ப? பெங்களூர் போனப்ப தானே. ஆனா இது தலைவர் ஆரம்பிச்ச இயக்கம், அம்மா வளர்த்த இயக்கம், இதுல அந்த மாதிரி செய்யறத யாரும் பொறுத்துக்க மாட்டாங்க, நம்ம தொண்டர்களும் பொறுத்துக்க மாட்டாங்க, நானும் பொறுத்துக்க மாட்டேன். நான் அப்படியெல்லாம் நினைச்சிருந்தா நான் ஏன் பெங்களூர் போறப்ப இவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு போறேன்? நான் ஜாதி பார்த்திருந்தா அதை செஞ்சிருப்பேனா? இவங்க பெங்களூர் போனப்ப விட்டுட்டு போனாங்களே ஆட்சி, அதை பத்தி சொல்றாங்களா? ஆமா, அந்த ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு வந்தாங்களே, அதை தான் சொல்றாங்க. ஓ, உள்ள இருந்துட்டு வெளியே ஷாப்பிங் போனாங்களே, அதை சொல்றாங்க போல. அவர் பேசுனா நான் அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்கீங்களா? சசிகலா அவங்களுடைய பேச்சுக்கு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, சசிகலா அவங்க பக்கத்துல ஒரு அக்கா நின்றுட்டு இருக்காங்களா, அவங்க தான் பயங்கரமா ரியாக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து 4 இடத்துல பிரிஞ்சு இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா வந்து
ஒன்னால செயல்படும். சசிகலா அவர்களுடைய பேச்சுக்கு அதிமுகவோட மூத்த தலைவர் பொன்னையன் அவர்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. எங்க ஆடியோ ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்காரா? இல்ல டைரக்டாவே சொல்லியிருக்காரு. ஒரு பணத்தை, ஒரு 500 ரூபாய் நோட்டை செல்லாது என்று அறிவித்து விட்டது அரசு. அந்த செல்லாத பணம் மீண்டும் செயலுக்கு வருகிறது என்று சொல்ல முடியுமா? சசிகலா அவர்களை வந்து 500 ரூபா நோட்டு கூட கம்பேர் பண்ணிக்கிறாரு. அப்படி பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு 500 ரூபா நோட்டு புதுசா வந்து இதுதான் செல்லும் அப்படின்ட்டாங்களே. அப்போ சசிகலா அவர்கள் புதிய முகம் எடுத்து வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அதைத்தான் அவங்க ரீஎன்ட்ரிங்கிறாங்க. ஆனா அது இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. எனவே செயலிழந்து விட்ட, செல்லா காசாக மாறிவிட்ட திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ரீஎன்ட்ரி துவங்கிவிட்டது என்று சொல்லுவதில் பொருள் இருக்கிறதா? மக்கள் கேலிக்கூத்து என்று நினைக்க மாட்டார்களா? விக்கிரவாண்டி தேர்தலை அதிமுக புறக்கணிச்சதால அங்க ஒரு மும்முனை போட்டி நிலவுது. விக்கிரவாண்டி தொகுதியில திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சிக்கு மும்முனை போட்டி அப்படிங்கிறது நடக்குது. அதிமுக வெளியே வந்ததுனால பாமகவுக்கு ஏதாவது மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற யாருக்குமே சப்போர்ட் எல்லாம் பண்றது இல்லைங்க. எங்களுடைய வாக்கு பிஜேபிக்கும் இல்லை. பிஜேபிக்கு அடிவருடியாக சென்று தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இல்லை. அராஜகத்தை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு நாட்டை உலுக்கி விடலாம், அடக்கி விடலாம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவுக்கும் இல்லை. எனவே மக்களே, தேர்தலை புறக்கணியுங்கள் என்பதுதான் எங்களுடைய நிலை, எங்களுடைய அறிவிப்பும் கூட. ஆனா எல்லாத்துக்கும் கிடையாதுன்னு சொன்னவர் நாம் தமிழர் கட்சியை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லல. அப்ப நோட் திஸ் பாயிண்ட். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக புறக்கணிச்சிருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓட்டு போடாதீங்க, அப்படி ஓட்டு போட்டீங்கன்னா கட்சியை விட்டே நீக்கிடுவேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கேட்கிறாரு. ஒரே ஒரு சவால் மூலமா அவருக்கு இந்த தேர்தல் அவர் புறக்கணிச்சிட்டாருல. புறக்கணிக்கிறத ஒரு கட்சி புறக்கணிதுன்னா அந்த கட்சியில் இருக்கிற யாரும் ஓட்டு போட. நாங்களும் ஒரு 3 கணக்கு எடுக்க போகிறோம். அந்த எலெக்ஷன் அன்றைக்கி யார் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த ஏஜென்ட்டுக்கு தெரியும். அதிமுகவில் இருக்கிற ஒன்றிய செயலாளர், அதிமுகவில் இருக்கிற கிளைக்கழக செயலாளர், அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள், கவுன்சிலர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்களான்னு ஒரு கணக்கு எடுத்துட்டு அப்படி அவங்க ஓட்டு போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கெல்லாம் எடப்பாடி புறக்கணிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். தேர்தலை புறக்கணி என்று கட்சிக்கு சொல்லிட்டு அப்படி அவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அப்படி தைரியமாக விட தயாராக எடப்பாடிக்கு நான் சவால். இதை மீறி யாராவது ஓட்டு போட்டீங்களா உங்களை கட்சி விட்டு நீக்கிறது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்றது தயாரா? திமுகவில் எதுவாக இருந்தாலும் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தானே ரியாக்ட் பண்ணுவார். இது வேற அதிமுகவை பற்றின செய்தி, ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். ஆமா, அவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்க, அதனால தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இன்னும் ஃபெயிலியர் ஆகிடுவாங்கன்றது. டெபாசிட் வாங்க ஏற்கனவே இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல இடத்துல டெபாசிட் போச்சு. இந்த தேர்தலிலும் டெபாசிட் போனால் சசிகலா வர கட்சியை இணைக்க போறேன்னு அறிக்கை விட்டுருக்காங்க. ஆக்சுவலா ஏடிஎம்கே தேர்தலை புறக்கணிச்சதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்களா? என்ன ரீசன்? தேர்தல் ஆணையம் வந்து முறையா செயல்படாது, அதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மறைமுகமா மோடியை தாக்குறதா இருக்கு. எலெக்ஷன் நடத்தும் ஸ்டேட் எலெக்ஷன் நடத்துது, சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு சிசிஐ தான் நடத்துது. ஆக அவர்கள் வந்து அவங்கள தான் சந்தேகிக்கிறாங்க. அங்க ஆட்சியில் இருப்பது மோடி. இந்த பூத் கேப்சரிங், தேர்தல் முறைகேடு இது எல்லாத்தையுமே வந்து அதிமுக தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களாமே அப்படின்னு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆர்.எஸ். பாரதி அவர்கள் ஏடிஎம்கே மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க ஜெயக்குமார் அவர்கள் சும்மா இருப்பாரா? அவரும் கொந்தளிச்சிட்டாரு. ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலைய 86 இது நடக்குது. இது இது மாநகராட்சி இது மொத்தம் அப்போ வந்து 150க்கான இப்போதான் 200 வார்டாச்சு. இப்போ சென்னை மாநகராட்சி அன்னைக்கு வந்து 150 வார்டு. அன்னைக்கு 150 வார்டு நடக்கும்போது இதே வந்து அன்னைக்கு திமுக பொறுத்தவரை அன்னைக்கு 96 2001ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் எத்தனை வார்டுக்கு மறுதேர்தல் நடந்தது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 86 வார்டுக்கு மறுதேர்தல் நடந்தது. இது ஆர்.எஸ். பாரதியால் மறுக்க முடியுமா? பொதுவாக மைக்க பார்த்தாலே ரொம்ப ஆர்வமா பேசக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் சசிகலா அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. திரும்ப சசிகலா என்ன சொன்னாங்க? நான் அரசியல் இருந்து ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதான் பொதுச்செயலர் சொன்னார். அவங்களுக்கு அரசியலுக்கு அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்க அதிமுக உறுப்பினரும் கிடையாது, அதிமுக கிடையாது, சம்பந்தம் இல்லை. அவங்க நான் என்ட்ரி ஆயிட்டேன்றாங்க. உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும்? ஆல்ரெடி அவங்க வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி ரீ என்ட்ரி ஆக முடியும்? அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறாரு. ஆக முடியாதது. தொண்டர்களால் மக்கள் வந்து ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மக்கள் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? அதில் அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது சசிகலா அவர்களை போயஸ் கார்டன்ல இருந்து வெளியேற்றிட்டாங்க. கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம்னு சொல்லி முழுமையாக வந்து போயஸ் கார்டன் விட்டு
அதாவது டீசெண்டாக சொல்லணும்னா வெளியேற்றப்பட்டான்னு சொல்லலாம், உங்கள் பாணியை சொல்லலாம் விரட்டி அடிக்கப்பட்டான்னு சொல்லலாம். சரிதானே? ரெண்டு விஷயம். அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் அப்புறம் திரும்ப சசிகலா லெட்டர் கொடுத்தனாலும் சேர்த்தாங்க, அவங்களை ஒருத்தர் தான் சேர்த்தாங்க, அது இல்லையா? அதிமுக ஒன்று சேர்க்கறதுல இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, திருப்பி பிஜேபி கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கோ? அண்ணாமலை மாற்றி பின்லேடனே வந்தால் கூட சரிங்க. சரிதானே? ஒரு மாற்றமும் முன்ன வச்ச கால பின்ன வைக்கிற மாதிரி இல்லை. அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரு பக்கம் முயற்சி எடுத்துட்டு இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர்கள் நான் திருப்பி அவங்க கூட சேரவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதே பழனிசாமி இன்னும் சொல்ல போனா இன்னும் 17 விட இன்னும் இப்பொழுது ஒரு அராஜகம் பிடித்த பழனிசாமியா பன்னீர்செல்வத்தையும் வெளியேற்றிவிட்டு தன்னிச்சையா போன தேர்தலில் போட்டிக்கிட்டு இப்பொழுதும் அந்த தேர்தலில் நிற்கலன்னு முடிவெடுத்து அந்த அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளோ கும்பரி போயிருக்காங்கன்னு தெரியும். பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதில் பொதுச் செயலாளர் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும்? அதனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2017-18 இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைங்கிற வார்த்தைக்கே இடமில்லை. சசிகலா அவங்க என்னடான்னா அதிமுகல எல்லாரும் ஒன்று சேரணும், அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இபிஎஸ் அப்படின்னு எல்லாருமே ஒன்று சேரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவர் அவங்க சித்தி கூட ஒன்று சேர மாட்டேங்கிறாரு. இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தலாக மாறி இன்னொன்று அங்கே பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால பயந்துக்கிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக புறமுதுக காட்டி ஓடிட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய பாணியில விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு? ஏதாவது இந்த லைன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஆமா, அவருடைய பாணியில பஞ்ச் டெய்லாக்கா விட்டுருக்காரு. இது புறநானூற்று படைங்க, இது புறநானூற்று படை. இது புறமுதுகு காட்டுற வேலையே இந்த அதிமுக படைக்கு கிடையாது. வீரங்கொண்டு எதிர்க்கின்ற படை இது. அதனால அவருக்கு வேணா அப்பப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு காலத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணார், என்னென்னா திட்டினார் பிஜேபியை. கொஞ்சம் போட்டு பாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க, என்னென்ன திட்டினாரு. இப்போ போய் பிஜேபி காலையே போய் விழுந்திருக்காரு, சரண்டர் ஆயிருக்காரு. அப்போ யார் யார் புறமுது காட்டினது? நாங்களா புறமுது காட்டினா? சொல்லுங்க. ஒரு முடிவு எடுத்தோம், நேற்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, அதில் உறுதியாக இருக்கும் இல்லையா? அது நாங்கள் என்னைக்கும் புறமுதுகு காட்டுற அந்த வேலையே கிடையாது. ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவங்கவுங்க பங்குக்கு அவங்க பஞ்ச் டெய்லாக் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இடிதாங்க என்ன மட்டும் என்ன சும்மாவா? அவரும் பஞ்ச் டெய்லாக் விடுவார் பாருங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முந்தியடித்து கொண்டு பந்திக்கு இடம் பிடிக்க ஓடிக்கொண்டிருந்த கூட்டத்துடன் பிந்தியடித்து கொண்டு வந்த இடிதாங்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிறான் என்றால் அது அவன் கடுமையாக உழைத்திருப்பதை காட்டுகின்றது என்று தெரிய வேண்டாமா? அவன் உழைப்புக்கு கைமேல் கிடைத்த பலனாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்க வேண்டாமா? முந்தைய தேர்தலில் வாங்கிய ஓட்டு வங்கி எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் ஓட்டு வங்கியை கணிசமாக வாங்கி கரிசக்காட்டு மண்ணில் விளைந்த பூவாக சிரிக்கின்றான் இடி. எண்ணிக்கையிலும் கூடுதலாக இருப்பதால் தான் கொடைமடக்கியின் எண்ணங்களின் மீது ஏவுகணையாக தாக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனால் இடியின் அரசியல் குளம் நிறைந்திருப்பதால் மீன்கள் நிறைந்திருக்கும் காலம் கனியும் நேரத்தில் காத்திருந்து மீனை பிடிக்க கொக்காக காத்து கொண்டிருக்கிறான் இடி. பந்தயம் என்று வந்துவிட்டால் ஓட்டத்தில் என்னை முந்தியடித்து கொண்டு கொடைமடைக்கு ஓடுவதும் முன்னாடி ஓடி வருபவரை பின்னாடி இழுத்து தள்ளிவிட்டு ஓடுவதுதானே வழக்கம். ஈர வெங்காயமாக பேசி என்னை ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு என் இடத்தை பிடிக்கலாம் என்று கொடைமடைக்கு நினைத்தால் அதற்கு வாய்ப்பில்லை ராஜா என்று ஒரே வார்த்தை சொல்லி முற்றுப்புள்ளி வைப்பான். அப்படி இப்படி என்று ஒலிபெருக்கி மூலம் தன் வாய்ஜாலத்தை பெருக்கி பெருக்கி மக்களின் ஓட்டு வங்கியை அதிகமாக வாங்கி வாங்கி எண்ணிக்கையில் உயர்த்தி கொண்டே போவான். எனக்கு முன்னாடி இடத்தை பிடித்த கொடைமடைக்கு அந்த இடத்தை தன் பெயரில் பட்டாசிட்டாய் எழுதி சட்டதிட்டமாக உட்கார்ந்து கொடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். யாருக்கும் விட்டு கொடுக்காமல் தன் கட்டுப்பாட்டுக்குள் ஓட்டு வங்கி எண்ணிக்கையை ஒட்டுமொத்தமாக குத்தகை எடுத்தவர் போல் இருந்து கொண்டிருக்கிறார். கிடைத்த சின்னத்தை நம்பி இல்லாமல் எண்ணத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் மைக்கை கையில் பிடித்த நேரம் வாக்கு எண்ணிக்கை உயர்ந்ததால்
இடியின் தரம் உயர்ந்து அரசியல் களத்தில் சாணக்கியனாக இருந்து சாதிக்க இருக்கிறான் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.